மா, நீங்களாமா இத சொல்றீங்க? அத்தை, நானா? இப்படி நடிக்கிறா பாரு. இப்படி நடிச்சு நடிச்சுதான் எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிறா. என் பொண்ணுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கா? பொண்ணுக்கு 2 தடவை கல்யாண மேடை வேற போயிட்டு என் பொண்ணு வேதனையோட இருக்கா. இவளுக்கு மட்டும் அடுத்தடுத்து மரியாதை கிடைச்சுக்கிட்டே இருக்கே. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. சம்மந்தி, எனக்கு கொஞ்சம் வீட்ல வேலை இருக்கு, நான் வரேன். சரிங்க சம்மந்தி. இசை, இங்க வாமா. போய் இசை. வா. இத நாளைக்கு கல்யாண தப்ப கட்டிக்கோ. உனக்காகவே ஸ்பெஷலா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரிச்சு பார்த்து புடவை எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்தா. இசை, வாங்கிக்கோமா. மா, இசை ஃப்ரீஸ் மோடுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இசை, ஆ. அத்தை, இந்தா. பிரிச்சு பார்த்து புடவை பிடிச்சிருக்கான்னு சொல்லு. இசை, வாங்கிக்கோமா. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, தீர்க்க சுமங்கலியாரு. ஐயா, இந்தாங்க ஐயா. நான் இப்பவே வேலையை ஆரம்பிச்சிடறேன். சரிங்க ஐயா. இந்தப்பா. உட்கார். கொடுத்துட்டியாமா? சரிங்கண்ணே. வா போலாம். மா, ஆளையெல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா. சந்தோஷங்க. இருங்க. இசை, இங்க வாமா. விஷால், பாட்டி. நீயும் கூட போய் உன் கையாலையும் வாங்கிக்கோ. சரிங்க பாட்டி. வாங்க. பாத்தியா ஸ்ரீஜா, என்னடி நடக்குது இந்த வீட்ல? இந்த வீட்டோட மூத்த மருமக நீ இருக்க. அண்ணி நடத்த போற இந்த கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கற கௌரவம் உன் கைக்கு வரணும்னு ஆசைப்பட்ட. ஆனா அந்த அண்ணி வேற மாதிரில உன்னை பிரிச்சு பாக்குறாங்க. அந்த ஒண்ணில்லாதவ இசை கையில கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு புண்ணிய கரித்து கொடுக்கறாங்க. இது எப்பேற்பட்ட வீடு, எவ்வளவு செல்வாக்கான குடும்பம். இப்படி ஒரு விசேஷம் நடக்கும்போது நடத்துறவளோட தகுதி என்னன்னு பார்க்க வேண்டாமா? பிச்சைக்காரங்கிட்ட கொண்டு போய் அட்சய பாத்திரத்தை கொடுக்கற கதையல்ல இருக்கு. சிந்தாமணி, யார பிச்சைக்காரின்னு சொல்ற? இசை இந்த வீட்டோட மருமக. அத்தை, அது வந்து நீ சுமாரு ஸ்ரீஜா. முதல்ல பணத்தை வச்சு மனுஷங்களை தரம் பிரிக்கிறத நிறுத்து சிந்தாமணி. எல்லாரையும் சமமா பார்க்க பழகு. இந்த மாதிரி பேச உனக்கு கூச்சமா இல்ல? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா மனுஷங்க குணம் அப்படி இல்ல, புரியுதா? அத்தை, சாரி, அவங்க ஏதோ. செந்தாமணிக்கு பேசவும் தெரியல, மனுஷங்களை புரிஞ்சுக்கவும் தெரியல. அது இருக்கட்டும், நீ நடந்ததை நினைச்சு
எதுவும் ஃபீல் பண்ணாத ஸ்ரீஜா. நான் இசையை இந்த காரியத்தை செய்ய சொன்னதுக்கு காரணம் இருக்கு. அவசியம் இல்ல, அவசியம் இல்லன்னு எப்படி பேசிட்டு போறாங்க பாரு. ஏய் ஸ்ரீஜா, இவங்க பேசிட்டு போறத பார்த்தா அசோக்க காப்பாத்துனதுல இருந்து இசை மேல இருந்த கோவலாம் இவங்களுக்கு போயிடுச்சு போல இருக்கு. எனக்கு என்னமோ விஷால் மாதிரி இவங்களும் மனசு மாறி அந்த இசை மருமகளை ஏத்துப்பாங்களோ. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுக்கா. அடிப்போடி, எப்படிதான் நீ ஒவ்வொரு தடவையும் சொல்ற, ஆனா நடக்கிறது என்ன? அக்கா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. நாளைக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்தா தானே. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல ஏதாவது பிரச்சனை நடந்து இசை கையால தாலி எடுத்து கொடுக்க முடியாம கல்யாணம் நின்னு போச்சுருவீங்க, என்ன ஆகும்? என்ன ஆகும்? இசை ராசி கெட்டவ, அவ ஜாதகம் தப்பு, அதான் இப்படிலாம் நடக்குதுன்னு எல்லார் மனசுலயும் ஆழமா பதியும். முக்கியமா அத்தையோட நம்பிக்கையே மொத்தமா உடைஞ்சு போகும். அப்படி ஒரு வேலையை நம்ம செஞ்சு விடணும். ஆமா, இப்போதான் எனக்கே புரியுது. இந்த விஷயத்தையாவது நம்ம உருப்படியா செஞ்சு முடிக்கிறோம். நாளைக்கு இருக்கு அந்த இசைக்கும் எங்க அண்ணிக்கும். அசோக்க காப்பாத்தி அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கி அவங்க மனசுல இடம் பிடிச்சிட்டதா நினைக்காத இசை. நாளைக்கு உன் ஜாதகத்தை வச்சு என்ன பண்றன்னு பாரு. நாளைக்கு எங்களோட பிளான்ல நீ அசிங்கப்பட போற இசை, பாத்துக்கிட்டே இரு. புருஷன் பொண்டாட்டியா எப்பவும் சேர்ந்து வாழவே கூடாது. எனக்கு நீ சத்தியம் பண்ணு. உங்களுக்காக நானும் விஷாலும் சேர்ந்து இருக்க மாட்டோம். இது சத்தியம். நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல இசைதான் தாலி எடுத்து கொடுக்க போறா. வாங்கிக்கோமா. எனக்கு முதல்ல அத்தை வாங்கி கொடுத்த புடவை என் அம்மாவே எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எனக்கு முதல்ல அத்தை வாங்கி கொடுத்த புடவை என் அம்மாவே எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா?